सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावते तमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்காரம் எல்லாருக்கும். ஆரம்பிக்கலாம். நம்ம மாண்டூக்கிய உபநிஷத்து முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். முதல் 7 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. 8வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம ஓங்காரத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வரோம். முதல்ல சொன்னோம் இல்லையா, நம்ம மனிதன், ஈஸ்வர தத்துவம் அண்ட் ஓங்காரத்தை நம்ம ஒருமைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் முதல் ஸ்லோகத்திலேயே அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா. நமக்கு முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? இங்க நடக்க போறது ஓங்காரத்தை பத்திய ஒரு வியாக்கியானம் அப்படின்னு சொன்னோம். ஓமிதம் ஏகத் அக்ஷரம் சர்வம் தஸ்ய உபவாக்கியானம் பூதம் பவிஷத் பவத் சர்வம் ஓங்காரம் ஏவ அந்யதச்சய திரிகால அதீதமப்பி ஓங்காரம் ஏவ அப்படி சொன்னேன். அனைத்தும் இந்த ஓங்காரம் தான். அதன் விளக்கம் தான் இந்த உபநிஷத்துல நம்ம பார்க்க போறோம். இருப்பது, கடந்தது, வரப்போவது எல்லாமே ஓங்காரம் தான். இதை கடந்த ஏதாவது இருந்தா அதுவும் ஓங்காரம் தான் அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொல்லிச்சு. 2வது ஸ்லோகம் என்ன பண்ணுச்சு? அது எல்லாம் நாம ஆத்மான்னு சொல்லிட்டு அந்த மகா வாக்கியமான அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு சொல்லி ஐக்கியப்படுத்தணும். சோ ஓங்காரத்தை ஆத்மாவுடனும் பிரம்மத்துடனும் ஐக்கியப்படுத்த போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு அப்புறமா நம்ம 7 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 8வது ஸ்லோகத்துக்கு அப்புறமா போலாம். இந்த ஓம் என்பது பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றாரு, ஓமிதி ஏகாட்சரம் பிரம்மம் அப்படின்னு. அந்த பிரம்மம் என்று மதிக்கக்கூடிய அந்த ஓங்கார தியானத்தை அனுஸ்மரன் என்ன நினைச்சிட்டு நீ சொல்லிட்டே இருந்தானா யப்ரயாதி தஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். எவன் ஒருவன் இந்த ஓங்கார தியானத்தை என்னை நினைத்து செய்கிறானோ அவன் இந்த உடலை நீத்து போகும்பொழுது அவன் பிரம்மகதியை அடைகிறான் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓங்காரத்தை ஏகாட்சரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏகாட்சரமா இது ஒரு சொல் மந்திரமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப சொல் அப்படின்னா என்னன்னா அதோட பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஒரு ஒவ்வொரு சொல்லுக்கும் அதற்கான ஒரு பொருள் இருக்கு. எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனைக்கும் ஒவ்வொரு சொல் இருக்கு. அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கு. இப்ப இந்த சொல்லும் பொருளும் நித்தியமா அநித்தியமா அப்படின்னு பார்த்தானா, இப்ப நான் 20 வயசுல ஏதோ நான் சொன்னேன் ஒரு சொல்லு, அது இப்ப இருக்கான்னா இல்ல. அப்ப அது அநித்தியம் தானே. நித்தியம்னா முக்காலத்திலும் இருக்கக்கூடியது நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் எப்பவோ போன வருஷம் என்ன பேசினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சொல்லெல்லாம் மறைஞ்சிடுச்சு சில சமயத்துல. அதனால நம்ம சொல் அநித்தியம் அப்படின்றது ஓகே ரைட், அவன் என்ன சொன்னான். ஆனா பொருள் அநித்தியம் அப்படின்றது நம்மளால ஏத்துக்க முடியல. அவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த முட்டாள்னு சொன்ன சொல் மறைஞ்சு போகலாம். அது சொல்லி போயிட்டு அவன் பாட்டு போயிட்டு அவன் என்ன முட்டாள் சொன்னது கூட மறந்து போயிருப்பான். ஆனா என் மனசுல அவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான் அப்படின்னு அந்த அந்த முட்டாள் என்ற ஒரு சொல்லின் பொருளை என் மனம் ஏற்றுக்கொண்டு அதை விட மறுக்கிறது. அந்த பொருள் அநித்தியம் அப்படின்றத நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா யார நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட்டுக்க மாட்டோம். இந்த விவகாரிக் உலகத்துல இந்த ஒரு சம்சார உலகத்துல சொல்லும் பொருளும் நித்தியம் அல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் நம்ம பாக்குறது எல்லாமே மாயா, அதெல்லாம் மித்யா, அப்படி முத்தியாலோகம் தான் அப்படின்னு நம்ம முதலே பார்த்துட்டோம். ஆனா இந்த ஓம் என்ற சொல்லும் அதனுடைய பொருளும் நித்தியமா அநித்தியமா அப்படின்னு கேட்டா ஓம் என்ற சொல் நித்தியம். எப்படி அது நித்தியம்? அது
இப்ப வந்து சயின்டிஸ்ட் நாசாலே கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பிரபஞ்சத்தில இருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் வந்து ஓம்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அப்ப அந்த ஓம் வந்து நித்தியமா எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரியுது. ஓகே, ஓம் வந்து நித்தியம். அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருளும் நித்தியமான, ஆமாம், அதனுடைய பொருளும் நித்தியம்தான். ஏன்னா இந்த ஓங்காரத்தை நம்ம ஈஸ்வர தத்துவத்தோட, பிரம்மத்தோட நம்ம வந்து ஐக்கியப்படுத்த போறோம். அப்ப பிரம்மம் நித்தியம்னா அந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடிய ஓமும் நித்தியம்னா அது நமக்கு சொல்லக்கூடிய, அது நமக்கு அறிவுறுத்தக்கூடிய பொருளும் நித்தியம்தான். அந்த பொருள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓம்ன்றது வந்து பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றோம். பிரணவ மந்திரம்னா என்ன? பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய ஒரு சொல். இது ஒரு சொல்லா இல்ல ஒரு எழுத்துக்களான ஒரு வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குழப்பம் வரலாம். ஓம் ஏகாட்சரம், கிருஷ்ணர் சொல்லிட்டாரு ஏகாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அக்ஷரம் தான். என்ன அக்ஷரம் அது? ஓ அப்படின்னு வாயை மூடிடுறோம் நம்ம. இல்ல ஓம் அப்படின்னு சொல்லுது ஓம், அப்ப அது ஒரு அக்ஷரம். ஆனா நம்ம வந்து இலக்கண ரீதியா பார்க்கும்போது, சொல்லிலக்கணத்துல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஓம் என்பது ஆ உ மா, அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 இருக்கு. அதுதான் நம்ம 8வது ஸ்லோகம் சொல்லப்போது. அதுக்கு கொஞ்சம் அப்புறமா போலாம். இந்த ஓம் என்ற மந்திரம் எப்படி பிரணவ மந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டானா, பிரணவம்னா என்ன? வேதங்களுடைய சாரம். இந்த வேதமே வந்து சப்த பிரமாணம்னு நம்ம முதல் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இந்த சப்தம் என்பது வந்து சவுண்ட் வைப்ரேஷன், புரியுதுங்களா? எப்படி வந்து சவுண்ட் வைப்ரேஷன் வந்து நமக்கு கேட்கக்கூடிய நிலையில இருந்து நமக்கு எவ்வளோ லோ நாய்ஸ் நமக்கு கேட்குமோ, எவ்வளோ லவுட் நாய்ஸ் அதுக்கு மேல நம்மளால நம்மளோட காது அதுக்கு வைப்ரேட் ஆகாதோ, அப்படின்றது வந்து இந்த மனித ஜென்மத்துக்கான ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் அப்படின்னு வைக்கலாம். ஆனா இந்த சவுண்ட் வைப்ரேஷனோட அளவுகோல் வந்து பறந்து விரிந்து இருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் அகாரம், அதனுடைய முடிவு மகாரம். ஆ ம் அப்படின்னா இந்த ஆ என்ற வைப்ரேஷன் இருந்து இம் என்ற வைப்ரேஷன் வாய மூடுற மட்டும், இதுக்கு மேல சொல்லு உண்டா? இருக்க முடியாது. அது சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், சைனீஸ் லாங்குவேஜா இருக்கட்டும், இந்த ஜப்பான் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம வாய் திறந்து நம்மளுடைய வோக்கல் கார்டை வைப்ரேட் பண்ணி அதுல அந்த பிராணனை செலுத்தும் போது ஒரு சவுண்ட் வரும், அது அகாரம். ஆ அப்படின்னு சொல்லி. சோ இந்த நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல AEIOU அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தமிழ ஆ இ உ ஐ ஏ ஓ இதுதான். இத வந்து நெடிலாகவும் குறிலாகவும் நம்ம மாத்திக்கிறோம். இதுதான் வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர நம்ம தமிழ்ல 18 மெய் எழுத்து இருக்கு. அதெல்லாம் இக்கு இக்குன்னு நம்ம சொல்லும் போது எல்லாரும் இக்கு சொல்லி பாருங்க. நம்ம அந்த ஈ சவுண்ட் வச்சுன்னு தான் இக்கு சொல்லணும். வெறும் இக்கு சொல்ல முடியுமா? ஈ சவுண்ட் வராம இக்கு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதாவது மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க இயலாது. மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மை ஆகும் போதுதான் அது வந்து உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். சோ எல்லாமே இந்த உயிரெழுத்து எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தைக்கு வந்து அந்த சவுண்ட், அந்த சப்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆ இ உ ஏ ஓ என்ற இந்த 5 சவுண்ட் தான். இந்த 5ஐயும் உள்ளடக்கியதுதான் ஓங்கார தத்துவம் சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்ப இந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிறது வேதம் சொல்றோம். வேதத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு ஞானியோ யோகியோ நமக்கு சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளால் தான் நமக்கு அதை விளக்குவாங்க இல்லையா? அந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரணும்னா இந்த சவுண்ட் ஸ்கேலுக்குள்ளதான் வர முடியும். ஆல இருந்து மாக்குள்ளதான் வர முடியும். அதனால இந்த ஓங்காரம் என்ற ஆ அகார உகார மகாரம் இது வந்து மொத்த
அந்த வேதங்களில் கூறப்பட்ட ஞானத்தை உள்ளடக்கிய ஒரு சொல். அதனால்தான் இத பிரணவம் அப்படி சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஓங்காரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு இருக்கு. நம்ம இந்த ஓம் ரெண்டு விதமா நமக்கு பயன்படுறது. இப்போ ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, ஓம் பூர்புவசுவகன் எல்லா மந்திரத்துக்கு முன்னாலே நம்ம ஓம் 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 சொல்றோம் இல்லையா? இப்ப நான் ஓம் நமச்சிவாய தியானம் பண்றோம் அப்படின்னா, நான் அந்த ஈஸ்வர தத்துவத்தை ஒரு சிவலிங்கமாக என் மனதுக்குள் உருவகப்படுத்திக்கிட்டு, அதுக்கு நான் ஒரு மனதார அதை உச்சரித்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இல்லைன்னா பெருமாள் நினைச்சுன்னு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லும் போது நம்ம மனத்துக்குள்ள அந்த இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தியானம் பண்றோம். அதனால இந்த ஓம் என்ற சொல் இங்க இந்த சகுண பிரம்மத்துக்கு ஏதுவாக இருக்குது. அதாவது கர்மகாண்ட இதெல்லாம் நம்ம தியானம் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு ஒரு காரியம் பண்றோம் இல்லையா? அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மத்திற்கு ஏதுவாக ஒரு ஓம் வரும்போது அது சகுண பிரம்மத்தை குறிப்பதாக இருக்கிறது. சோ ஓம் அப்படின்னு சொல்ற நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு பதிலா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது அந்த மந்திரத்திற்கு ஒரு சக்தி கூடுகிறது. அதோட சக்தி கூடணும்னா நம்ம அதை ஓமோட சேர்த்து சொல்றோம். இது நம்ம காரியங்கள் செய்யும் போது ஒரு சகுண பிரம்மத்தை நினைத்து நம்ம இருக்கும்போது அது அந்த ஓம் அந்த மாதிரி ஒரு உபயோகப்படுது. ஞான காண்டத்துல வரும்போது நான் தியானம் ஓம் தியானம் பண்ணும்போது ஓம் போது என் மனதுல எண்ணங்கள் எல்லாம் மறைந்து நான் எனக்குள் நோக்கி பிரயாணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 4 நிலை துரியா நிலைக்கு நம்ம போகும் அப்படின்னு நம்ம முழிப்பு நிலையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தை தாண்டி நாம் போகும்போது அங்க அந்த ஆத்ம அனுபூதி வரும்போது அந்த இடத்துல இந்த ஓங்கார தியானம் என்பது நிர்குண பிரம்மத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சோ இந்த ஓங்கார தியானத்துமே நம்ம சகுண பிரம்மத்துக்கும் உபயோகிக்கலாம், நிர்குண பிரம்மத்துக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? சரி, எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிதானமாக ஆரம்பிச்சு ஒரு உச்சத்தை எட்டி வாயை மூடும் போது அதற்கு மேல் ஒரு சப்தமே வராது. ஓ அதுக்கப்புறமா ஒரு நிஷப்தம், இது சப்தமாக அப்புறமா ஒரு நிஷப்தம் வருது. இதுதான் நம்ம 4வது பரிமாணமான அந்த துரியா நிலையோட நம்ம அது போக்க போறோம். புரியுதுங்களா? சோ இப்ப அகார உகார மகாரம் என்று 3 வகையாக இது பிரிகிறது அப்படின்றது நமக்கு இந்த 8வது ஸ்லோகம் சொல்லுது. அது பார்க்கலாம். சோயம் ஆத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரக அதிமாத்திரம் பாதக மாத்ராக பாதக மாத்ராக மாத்ராக பாதக. அதாவது சோயம் ஆத்மா அத்தியக்ஷர ஓங்காரம். இந்த ஆத்மா ஆத்மான்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோமே, அந்த ஆத்மா ஒரு சொல் ஓங்காரமாக இருக்கிறது, ஒரு சொல் மந்திரமாக ஏகாட்சர ஓங்காரமாக இருக்கிறது. அப்ப ஏகாட்சரம் சொல்லிட்டீங்க, அதுக்கு பகுதிகள் இருக்கா அப்படின்னா அதன் எழுத்துக்களே அதன் பகுதிகள். அந்த பகுதிகள் தான், அதுதான் அந்த ஓங்காரத்தின் பகுதிகள். ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸ் பாகமா பிரிச்சிருக்கோம்ல, விழிப்பு நிலை, கனவு நிலை, அப்படி ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு நம்மளோட கான்சியஸ் மைண்டே நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஓங்கார சப்தத்தையும் நம்ம அகார உக்கார மகார நிசப்தமாக பிரிக்க போறோம். இந்த எழுத்துக்கள் நம்ம அகார உக்காரன்னு ஏதோ காரகாரமா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். தமிழ்ல நம்ம அந்த காலத்துல எங்க அப்பால ஆவணா எழுது அப்படின்னா ஆவணா எழுது, ஊவனா எழுது, எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆவணா எழுது அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தா சான்ஸ்கிரிட்ல அது அகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அகாரம் உக்காரம். உ ம என்பது அந்த ஓங்காரத்தின் பகுதிகள்.
இந்த எழுத்துக்களே அதன் பகுதிகள், பகுதிகளே எழுத்துக்கள். அப்போ இந்த எழுத்துக்கள் அதோட பாகமாக இருக்கும் பொழுது அது வெறும் பாகம் என்று சொல்லாமல் அதற்கு உரிய ஒரு பெரிய ஒரு மீனிங்க நம்ம இப்ப சொல்ல போறோம். அதாவது இந்த ஆன்மா ஒரு சொல் ஓங்காரம் ஆக இருக்கிறது. அதன் எழுத்து பகுதிகள், எழுத்துக்களே பகுதிகளாகும், பகுதிகளே எழுத்துக்களாகும். அப்ப அதோட ஓங்காரத்தோட பார்ட்ஸ் ஆர் ஆல் தீஸ் லெட்டர்ஸ். ஸோ இந்த லெட்டர் தான் அதோட பார்ட் அப்படின்னா அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு லெட்டர் இல்லையா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்ஸ் மாதிரி இல்லை, அதையும் தாண்டிய ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் தான் அந்த ஓங்காரத்தின் பகுதிகளாக இருக்கிறது. அந்த பகுதிகள் என்னன்னா அகாரம், உகாரம், மகாரம் என்று இவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த அகாரத்தை நம்ம சப்த பிரமாணத்தோட கம்பேர் பண்ணி அது பிரம்மத்தோட சேர்த்துட்டோம். உலகத்தோட எப்படி சேர்த்தோம்? உலக முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லுது? போனது, இருப்பது, வரப்போவது எல்லாமே ஓங்காரம் தான். இதுக்கும் மேல எதனா இருந்தா அதுவும் ஓங்காரம் தான் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல அதுவும் ஆன்மாதான். ஆன்மானா என்ன? நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவ தத்துவத்தை நான் ஆன்மான்னு சொல்றேன். அதுவும் ஓங்காரமே எப்படின்னா நீ அதனுடைய ஒரு பகுதி என்பது அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸோட ஒரு பாட்டு தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஓம் நித்தியமானது, அதனால அது அது இந்த அதன் பொருளாக விளங்குவது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு பகுதியாக இருப்பதால் என்னையும் அந்த ஓங்காரம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 9வது ஸ்லோகம் என்ன சொல்றது? இப்ப நம்ம 3 நிலைகளை பிரிச்சோம் இல்லையா? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இப்ப நம்ம அந்த விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய முதல் பரிமாணத்தை நம்ம எடுத்துக்க போறோம். அந்த முதல் பரிமாணம் ஜாகிரத அவஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் இந்த 9வது மந்திரம். அதை அந்த ஜாகிரத அவஸ்தாவை அகாரத்துடன் ஒப்பிட போகிறது. புரியுதுங்களா? சோ ஜாகிரத ஸ்தானக வைஸ்வானரக, அதுக்கு நம்ம வைஸ்வானரன் தானே இன்சார்ஜா வச்சுட்டு இருக்கோம். அகார பிரதமா மாத்திர, அதுக்கு இருக்கக்கூடிய முதல் சொல் அகாரம். அது எப்பேற்பட்டதுன்னா ஆப்தே ஆதிமத்வா ஆப்னோதி ச ஏவ சர்வான் காமான் ஆதித்ய பவதி யஹ ஏவ வேத. இது ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இப்ப சொல்றது. என்ன அப்படின்னா இந்த அகாரமும் இந்த விழிப்பு நிலையும் ஒரே மாதிரி. எப்படி ரெண்டு ஒரே மாதிரி அப்படின்னா, இந்த விழிப்பு நிலையில நமக்கு இருக்கக்கூடியது கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட்ல தான் அந்த கனவு வருவதற்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். அதனால இந்த கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த விழிப்பு நிலை எல்லாவற்றையும் ரொப்பிட்டு இருக்கு. இட் ஹஸ் பர்வேடட் எவ்ரிதிங். இது எல்லாத்திலும் வியாபித்திருக்கு. அது மாதிரி இந்த அகாரம் என்ற ஒரு சொல்லின் ஒரு சப்தம் எல்லா வார்த்தையிலயும் அகாரத்தை நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒரு சபதம் எடுக்கிறேன், அகாரம் வாயிலேன்னு வரவே வராது அப்படின்னு நான் சபதம் எடுத்துட்டேன்னா என்னால எதுவுமே பேச முடியாது இல்லையா? கல்வி அப்படின்னா கூட ஆவெல்லாம் எடுத்துட்டு அப்படி சொல்ல முடியுமா நம்மள? அகாரத்தை எடுக்கும்போது அதோட தொடர்பாக இருக்கக்கூடியவன் ஈ ஊ ஆ ஏ எல்லாம் ஓடி போயிடுச்சுன்னா என்னால பேசவே முடியாது. அதனால எல்லா சொற்களிலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியது அகாரம். அப்ப தமிழ்ல தான் அப்படி, ஜப்பான்ல அப்படி கிடையாது, ஜப்பான் லாங்குவேஜ் வேற மாதிரி அப்படின்னு சொன்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. அதுலயும் அந்த ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் அவனோட தொண்டையில இருந்து தானே வரணும் இல்லையா? அவனோட தொண்டையில இருந்து வரும்போது அது அகாரமாக தான் ஒலிக்கும். அவன் அதுக்கு வேற ஒரு லிபி கொடுத்துருக்கானே ஒழிய அதுவும் அந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்குள்ளதான் வரும். அதனால இந்த அகாரமும் விழிப்பு நிலையும் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால அதுவும் இதுவும் ஒன்று
அதுக்கப்புறம் இன்னொரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, அகாரம் தான் எல்லாத்துக்கும் முதல்ல, இல்லையா? அந்த மாதிரி முதல்ல எனக்கு விழிப்பு நிலை தான் என்னோட பிரதானமான, என்னோட லைஃப் பூரா நான் விழிப்பு நிலையில தான் நான் கடந்து போகிறேன், இல்லையா? அதனால பிரதானமானது என்னோட 4 பரிமாணங்களில் முதற் பரிமாணமே விழிப்பு நிலை தானே. அந்த மாதிரி முதலாவதாக இருப்பதாலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்குன்னா சர்வ வியாபியாக இருப்பதாலும் அகாரமும் விழிப்பு நிலையிலும் ஒன்று. ஓஹோ, சரி. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னிய, சர்வான் காமான் அப்படின்னா, சர்வான் காமான் ஆதித்ய பவதி. இத உணர்ந்தவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் இந்த வைஸ்வானரனை இந்த விஸ்வனை வைஸ்வானரனுடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திறமையை அவனுக்குள் கிடைக்கிறது. அப்ப சர்வான் காமான் அது அப்ப என்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறப்படும் அப்படின்றத நம்ம ஒரு 2 லெவல்ல எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு எதனா வேணும்னா நான் வாய் திறந்து கேட்டா தானே எனக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னா எனக்கு அது எடுக்க வேண்டிய ஒரு இச்சை இருக்கிறது. எனக்கு அந்த புடவை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதன் மேல எனக்கு ஒரு அபிமானமும் அதன் மேல எனக்கு ஒரு ஆசையும் ஏற்பட்டிருக்கு. அதை நான் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா நான் வாய் திறந்து சொல்லணும், சார் எனக்கு அந்த புடவை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். சோ என்னுடைய இச்சைகளை என்னுடைய ஆசைகளை பூர்த்தி கொள்வதற்கு நான் வாய் திறந்து முதல்ல வாயை மூடி பேசவும் அப்படின்ற அந்த மாதிரி பேச முடியாது இல்லையா? சோ வாய் திறந்து சொல்லும்போது இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பேச தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஆனாலும் அதுக்கு பால் வேணும்னா ஓன்னு அழறது, லான்னு கத்துறது. அப்ப அது கத்தும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் வைப்ரேஷனால இட் மேக்ஸ் இஸ் மதர் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வாண்ட் சம்திங். சோ நம்மளோட ஆசைகளை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நமக்கு வேர்ட் வேண்டியிருக்கு, ஒரு சொல் வேண்டியிருக்கு. அந்த சொல் அகாரத்தின் மேல் அகாரம் எல்லா சொற்களிலும் வியாபித்து இருப்பதால் அதுவும் விழிப்பு நிலையிலும் ஒண்ணு அப்படி சொல்றான். சரி, இப்ப இந்த சர்வான் இதனால் இப்ப அது ஒரு லெவல் சரிப்பா, எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படும் ஒரு பெரிய லெவல்ல சொல்றாமே அப்படின்னா அதுவும் உண்மையான ஒரு தத்துவம் தான். அதாவது இந்த அகாரத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பியூரிஃபை ஆயிட்டே வருது. எப்படி தியானம் பண்றது, எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஸ்வனை அதோட ஈஸ்வர தத்துவமான வைஸ்வானரனுடன் நான் ஐக்கியப்படுத்தணும். எப்படி ஐக்கியப்படுத்துறது எனக்கு தெரியலையே அப்படின்னா இதை நான் என்னுடைய உடல் என்று அபிமானிக்கிறேன். திஸ் இஸ் மை பாடி, என் பாடி, உன் பாடி, எல்லார் பாடி, கொசு பாடி, அப்புறம் ஒரு கரப்பாம்பூச்சியோட உடல், எல்லாவற்றையுமே இந்த பூலோகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே தன் உடலாக கொண்டிருப்பவனுக்கு தான் நம்ம இப்ப வைஸ்வானர்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வைஸ்வானரனுடன் நான் ஒரு பகுதி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வனம் இருக்கு, ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்க ஒரு 1000 நான் போய் பார்த்தேன், ஐயோ 1000 மரத்துக்கு மேல இருக்கியா அந்த வனத்துல அப்படின்னு சொல்லு. இன்னொருத்தர் நீ எங்க போயிட்டு, நான் வனத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் போன இடமும் அவர் போன இடமும் ஒண்ணுதான். நான் 1000 மரங்கள் இருப்பத 1000 மரத்தை பார்த்தேன், ஆனா அவர் ஒரு வனத்தை பார்த்து ஒரு ஃபாரஸ்ட பார்த்துட்டு வந்திருக்கார். அப்ப இந்த ஃபாரஸ்டுக்குள்ள எல்லா 1000 மரங்கள் உள்ளடக்கம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வைஸ்வானரன் என்ற கூடிய ஜீவ தொகுதி அவனுடைய ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு உடலாக இருக்குது. அதுல நானும் இருக்கேன். அப்போ ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட். எப்படி இந்த உடலுக்கு இந்த கை ஒரு பகுதி, இந்த கையை அடிக்குமா? இந்த கையை போட்டு கிள்ளுமா? முடியாது இல்லையா? நான் என்னை காயப்படுத்திக்க மாட்டேன், புரியுதா? அதே மாதிரி நான் இந்த தொகுதியில் ஒரு பகுதியாக இருக்கும்போது எதனுடைய பகுதி நானோ அதனை என்னால் காயப்படுத்த முடியுமா? அந்த உடலை காயப்படுத்த முடியுமா?
ஏன் முடியாதுன்னு, ஐயோ அதுவும் ஈஸ்வரனோட சேர்ந்தது. அந்த ஐக்கிய பாவம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா, நான் என்ற இந்த அகங்காரம் என்னும் அழுக்கு என்னை விட்டு அகல வேண்டும். என்னை விட்டு இந்த நான் என்ற அகங்காரம் அழிஞ்சாதான் நான் அந்த ஐக்கிய பாவத்தை உணர முடியும். இல்லைங்களா? சோ இந்த கையை நான் வந்து ஒரு கிளவுஸ் போட்டு வச்சிருக்கேன், இந்த கையை நான் கிளவுஸ் போட்டு வச்சேன், 2 கையும் நான் இப்படி பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி என் மேல் இருக்கக்கூடிய அந்த மலங்களை நான் கழட்டும் போது, நான் சுத்தப்படுத்தும் போது, நான் கொஞ்சமாக பரிசுத்தம் ஆகும் பொழுது, என்னால் இந்த உடலும் என் உடலும் ஒரு உடலின் ஒரு பகுதி என்ற ஒரு ஐக்கிய பாவம், சர்வாத்ம பாவம் எனக்கு வரணும். அது எப்படி வரும்? வரமாட்டேங்குதே. அவன் என்னை திட்டான்ல, அவன் என்னை வந்து காயப்படுத்திட்டான், என் உடலை காயப்படுத்திட்டான், என்னை அடிச்சுட்டான், என்னை வந்து துன்புறுத்திட்டான், என்னை வந்து மோட்டார் சைக்கிள் இடிச்சிட்டு போயிட்டான், எனக்கு கால் போயிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த உடலை நானாக நான் மதிக்கும் பொழுது, இந்த உடலை துன்பப்படுத்தினவனை என்னுடைய பகுதியாக என்னால் உணர முடியாதியா? எனக்கு முடியல அப்படின்னும் போது அப்ப அந்த ஐக்கிய பாவம்ன்றத மறந்து வேணாம், நீ ஐக்கிய பாவமே வேணாம், நீ தனியாவே இருந்து போய்க்கோ, ஐக்கிய பாவம் வேணும்னு யோசிக்காது இல்லையா? இப்ப வந்து ஒருத்தன் அவன் என்னை அடிச்சுட்டான், அவனை நான் மன்னிக்கணும். எங்க குரு சொல்றாரு எல்லாரையும் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ற. என்னால மன்னிக்க முடியல. அப்ப அந்த ஒரு கதை சொல்லுவான்ல, எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன்ப்பா, என்ன அன்னைக்கு போட்டு ஆக்சிடென்ட் பண்ணேன், அதனால எனக்கு கால் போச்சுல, அவனை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இப்ப குரு என்ன சொல்றார்? நீ யாரையும் மன்னிக்காத, அவனை மட்டும் மன்னிச்சுடு அப்படி. அது என்னால முடியாது. சரி அப்படியா, இந்த உருளைக்கிழங்கு அவனன்னு வச்சுக்கோ, இவனை வந்து நீ கூடவே வச்சுக்கோ. அப்ப 5வது நாள் அந்த உருளைக்கிழங்கு அழுகி போயிட்டு நாத்தை என்னால் தாங்க முடியல. அப்ப அதை தூக்கி போடுவோமா? இல்ல என்ன இந்த உருளைக்கிழங்கு தான் எனக்கு அன்னைக்கு என்ன ஹர்ட் பண்ணிச்சுன்னு அதை நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்போமா? இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒருவனை நான் மன்னிக்கணும், என் குரு சொல்லிட்டா நான் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த மன்னிப்பு வரவில்லை என்றுதான் அர்த்தம். எனக்கு அதை மன்னிச்சுட்டு வந்துருச்சுன்னா நான் மன்னிக்கணும் திரும்பி சொல்லுவேன்னா என்ன? இல்லையா? சோ எது ஒண்ணும் அந்த ஐக்கிய பாவம் வரணும், எனக்கு வரல. எனக்கு ஐக்கிய பாவம் வர்றதுக்கு நான் இந்த விஸ்வன், இந்த வைஸ்வானரனின் உடலில் ஒரு பங்கு என்ற ஐக்கிய பாவம் வரணும்னா நான் அகார தியானம் பண்ணணும். அகார தியானம் எப்படி பண்றது அப்படின்னு இதுல சொல்லி தரல. ஆனா நம்ம எல்லாம் யாரு விஞ்ஞான் பைரவா கிளாஸஸ் நம்ம குருஜியோட அட்டென்ட் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இங்க இருக்கோம் இல்லையா? சோ அப்ப நமக்கு அந்த அகார தியானம் வந்து குருஜி கொடுத்தாரு. இப்ப அதுல என்ன சொன்னாருன்ற நான் அந்த தியானம் என்னால இப்ப கொடுக்க முடியாது. சும்மா வந்து அது, ஆனா யூடியூப்ல நீங்க அகார தியானம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரன் போட்டு அகார தியானம் போட்டா வரும். இப்போ எல்லாரும் அப்படின்னு சொல்லணும். சொல்லி பாருங்களேன். எல்லாரும் மியூட்ல தான் இருக்கீங்க. ஆன்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? சொல்லமா? How long I can exasperate? என்னுடைய வெளிமூச்சு எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவுதான். அப்புறம் நிறுத்திட்டு மூச்சு எடுத்துதான் மறுபடியும் அகாரம் இல்லையா? சோ சப்தத்தோட நான் அகாரம் சொல்லணும்னா அது என்னுடைய மூச்சுடன் சேர்ந்ததாக இருக்கிறது. வேண்டாம், நீ சத்தமாவே சொல்லுது, மனசுக்குள்ள சொல்லிக்கோ, எவ்வளவு நேரம் வேணா சொல்லலாம். ஆனா மனசு வந்து அத வந்து மூச்சோட கனெக்ட் பண்ண பாக்கும் இல்லையா? லக்ஷ்மி சிரிக்கிறாங்க. அந்த மூச்சோட எப்படியோ கொஞ்ச நேரம் அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தானா மூச்ச அந்த அகாரம் என்று நம்ம மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து விடுபடும் போது மனது அப்படியே அமைதியா ஆயிட்டு தியானம் அப்ப நமக்கு லபிக்கும். இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ண பிராக்டிஸ் பண்ண நான் அவனை மன்னிக்கணும். ஒரு நாளைக்கு 100 தடவை எதிர்த்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவோம் இல்லையா? ஏன் ஸ்ரீராம் ஜெயம் 100 தடவை 1000 தடவை எழுதுறோம்? அந்த நாம ஜபம் எனக்குள் ஐக்கியமாவதற்காக.
அந்த மாதிரி இது எனக்குள்ள ஐக்கியமாவதற்காக நான் சொல்லும் போது ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா எனக்கு நான் அத சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஐக்கியமான என்ன வரும் அப்படின்னா, நான் என்னோட நிறைய அப்பதான் என்னோட சர்வான் காமான் ஆதிச்சுன்னு என்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறும். அப்போ ஆசைகள் நிறைவேறுவதற்காக தியானம் செய்கிறேன்னா அது லபிக்காது. இந்த ஆசைகள் எல்லாம் லபித்தமாறது ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க. அது சைட்ல வர ஒரு பெனிஃபிட். அதற்காக நான் செய்யல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கஷ்டப்பட்டு இந்த உபநிஷத் படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கிறதோட என்னோட நோக்கம் என்ன, இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுதான் என்னுடைய நோக்கம். சோ அந்த புரிதலுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் தேடி தேடி செய்வேன். இதனால நீங்களாம் சொல்லலாம், ஐயோ நீ ரொம்ப நல்லா எடுக்கிற அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு புகழ்ச்சியும் அந்த ஒரு அப்ரிசியேஷனும் எனக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட். நான் இந்த மாதிரி எடுத்தா எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன குருஜி சொல்வாரு, 3 நம்ம எப்பவுமே எதிர்பார்க்க கூட அப்ரிசியேஷன், அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் போயிட்டேமே எல்லாரும் என்ன அக்னாலேஜ் பண்ணும், எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணும், எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இருந்தானே யாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்க போறதில்ல, யாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ண போறது இல்லை. இஃப் தட் இஸ் மை அப்ப நான் இவங்கெல்லாம் இந்த கிளாஸ் முடிச்சோடனே எல்லாரும் சூப்பரா சொன்ன ஜெய்ஸ்ரீன்னு சொல்லணும் அப்படின்ற நான் மனசுல வச்சிட்டு இருந்தேன்னா நான் ஒழுங்காவே சொல்ல முடியாது, சூப்பராவே சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அகார தியானம் என்பது எனக்குள்ள அந்த ஐக்கியப்படுத்தல் வர வேணும்ன்றதுக்காக தான் பண்றேனே ஒழிய அதனால சர்வான் காமன் ஆதிச்ச என்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நோக்கம் அதுவாக இருந்தால் அதுவும் வரப்போறது இல்ல, இந்த ஐக்கிய பாவமும் வரப்போறது இல்ல. சோ இப்ப நம்ம முதல் ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு ஓங்காரம்னு என்னன்னு சொல்லிட்டு அது 3 பகுதிகளாக இருக்கு. இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது ஆக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரைன்றது கால அளவு. ஆக்கு ஒரு மாத்திரை, உகாரத்துக்கு ஒரு மாத்திரை, மகாரம் என்பது இம்மன்றதுனால அரை மாத்திரை, 2.5 மாத்திரை, அதுக்கப்புறமா ஒரு அசப்தமான ஒரு இதுதான் பகுதிகள், ஓங்காரத்தின் பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆவும் ஊவும் சேர்த்து சொல்லும் போது ஓ ஆயிடும். அது வாயை மூடிட்டு அப்புறமா அந்த சப்தம் நின்னு போயிடுது, அதுதான் ஓம். அப்போ அங்க அமாத்திரா மாத்திரங்களை கடந்தது, சப்த கால அளவைக்கு அப்பாற்பட்டு இருப்ப, சப்த கால அளவைக்கு உள் வராததுன்னு இல்லை, அதை கடந்த ஒண்ணுதான் அந்த 4வது நிலை என்று சொல்லக்கூடிய ஓங்காரம் சொல்லி ஒரு நடுவில் அந்த ஒரு சைலன்ஸ் கொடுக்கணும். ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டு இருந்தானே பிரயோஜனம். ராம் 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 மெடிடேஷன் நம்ம அப்படிதான் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை இது. ஓம் நம்ம அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த அமாந்திர அந்த அசப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சைலன்ஸ் தான் நமக்கு அந்த ஆத்ம அனுபூதியை கொடுக்கும். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அசப்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கால அளவை விரிஞ்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் நம்ம ஓம் சொல்லவே மறந்து போயிடுவோம். இப்ப சில சமயத்துல நம்ம இந்த ஆவணி ஆவட்டத்துல எல்லாம் நம்ம 108 தடவை நம்ம காயத்ரி மந்திரம் நான் பண்ணியிருக்கேன். 1008 தடவை உட்கார்ந்து பண்ணும்போது என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யாருன்னே மறந்து போயிடும். அந்த மந்திரம் அது பாட்டு வந்துட்டே இருக்கும். ஆனா நான் தான் அந்த ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ் வரும் பாருங்க, அது அவ்வளோ சுகமா இருக்கும். 1008 தடவை உட்கார்ந்து நம்ம அந்த காயத்ரி சொல்லும் போது ஒரு விதமான ஒரு அனுபவம் நான் 2-3 தடவை பண்ணியிருக்கேன். அது ஒரு அவ்வளோ ஒரு இன்பம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அசப்தமான ஒரு நிலைமை. அந்த மாதிரி இந்த ஓங்கார தியானம் பண்ண நமக்கு அந்த ஐக்கிய பாவம் வரும். சோ முதல் நிலை என்ன? விழிப்பு நிலை. அத விஸ்வன் அவனை வைஸ்வானரனோட ஐக்கியப்படுத்தணும். அந்த ஐக்கிய பாவம் வரும்போது என்னால இந்த சர்வாத்ம பாவம் என்பது எனக்குள்ள வரும். இந்த மாதிரி வந்தானா நான் எங்க போனாலும் நான் முதன்மையானவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றது.
ஏன் முதன்மை? எல்லாரும் வந்து வாங்க இப்ப குருஜி தான் நான் எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். குருதேவர் வந்து அந்த ஐக்கிய பாவத்திலேயே இருக்கிறதுனால அவர் வந்து எனக்கு எல்லாரும் என்ன வந்து ஏர்போர்ட்ல பாருங்க சொல்றது இல்ல. ஆனா குருஜி வராருன்னு அரசல் புரசலா காதுல வீழ்ந்தாலே ஏர்போர்ட்ல எள்ளு போட இடம் இல்லாம ஒரு கூட்டம் வந்துடும். ஏன் எல்லாரும் அப்படி ஓடுறாங்க? வாட் இஸ் த அட்ராக்ஷன்? அந்த அட்ராக்ஷன் என்பது எதனால அவருக்கு வந்ததுன்னா, அவர் மனதுக்குள்ள இந்த ஐக்கிய பாவம் வந்ததால. அவர் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எத்தனை ஓப்பனா சொல்லியிருக்காரு இல்ல. நான் தான் நீ தான் நானு அப்படின்னு அவர் ஸ்டேஜ்ல எத்தனை தடவை டிக்ளேர் பண்ண, யூ ஆர் நாட் அலோன் மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தமா கத்துறாரு இல்லையா. சோ நான் தான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஏன் நான் உன்னை கைய பிடிச்சிட்டு இருக்கும்போது நீ ஏன் அலற, நீ ஏன் கத்துற, நீ ஏன் அழற? அதான் அவர் வந்து வேற 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 இங்கிலீஷ்ல தமிழ்ல மாத்தி 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 நமக்கு வந்து சொல்றாங்க இல்லையா. அவருக்குள்ள அந்த ஐக்கிய பாவம் இருப்பதால எங்க போனாலும் அவருக்கு எந்த கண்ட்ரி, ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல போனா கூட ஒருத்தன் டிவிக்கிற ஆளுக்கு பாக்கிறதுக்கு அவர் போகும்போது அந்த கதையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு எங்க போனாலும் முதலிடம் அப்படின்றது அதற்காக அவன் அந்த ஐக்கிய பாவத்தை கொண்டு வரல. ஐக்கிய பாவம் கொண்டு வந்ததால அவருக்கு அந்த ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் மாதிரி வருது. சோ நம்மளும் நம்ம ஐக்கிய பாவம் 100% வந்தாலும் வராட்டாலும், if you are traveling towards that, definitely we are different from others. உண்டா இல்ல ஆர்ட் ஆஃப் லிவிங் மெடிடேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் have you all realized, right? நமக்கு வந்து என்னவோ we are something different. சொல்லுவா இல்லையா, சுதர்ஷன கிரியாவுக்கு முந்தைய சுதர்ஷன கிரியாவுக்கு செகண்ட் பர்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனா அந்த மாதிரி நம்ம வந்து we feel different. எல்லாரோடையும் நம்ம ஒரு கூட்டத்துல பார்க்கும்போது அந்த பயம் போயிடுச்சு. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பார்த்து ஜெய் குருதேவ் ஜெய் குருதேவ் ஜெய் குருதேவ்னு சொல்லும் போது அந்த ஐக்கிய பாவம் ஓரளவுக்கு நமக்கு வருதா இல்லையா? வருதுங்க இல்லைங்களா? ரைட். ஐம் ஷுர் யூ வுட் ஆல் ரியலைஸ். இது வந்து நான் வந்து சுதர்ஷன கிரியா பண்ணல அப்படி அது கூட வேண்டாயா. நம்ம வந்து அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுண்டு இந்த சகுண பிரம்ம பூஜை செஞ்சு அத ஏத்துண்டு இருக்கிற மனசு இருந்தாலே நம்மளை சுத்தி வந்து இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்க. நேத்து கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா, நான் ஒண்ணுமே பண்ணல, ட்ரெயின்ல என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க இறங்கும் போது என்னவோ தெரியலமோ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்தது. இதுக்கும் நான் அவரோட பேசக்கூட இல்லை அப்படின்னு நேத்து ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி அந்த ஒரு ஆறா வந்து கிளீன்ஸ் ஆயிட்டே வரும். நம்ம நவராத்திரி அப்ப குருஜியோட அந்த ட்ரில்லியன் போட்டோகிராஃபியே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. எல்லாரும் குருஜி வரதுக்கு முன்னால இது ஒரு ரஷ்யன் வந்து ஒரு அத வீடியோ டேப் பண்ணாரு. எல்லாரும் கிரே ஆகும், கொஞ்சம் இடத்துல சிவப்பாவும், கொஞ்சம் இடத்துல மஞ்சளாவும் வந்து அந்த கலர் கோடு இருந்தது. குருஜி வந்தோடனே என்டையர் அந்த ஆசிரமம் வந்து பச்சை கலர் ஆயிடுச்சு அப்படி. சோ அவரோட ஆறா அப்படி பரவுது. அந்த மாதிரி ஒரு ஏன் அதெல்லாம் வருதுன்னா, தட் இஸ் அ பியூரிஃபைடு சோல். அண்ட் அந்த சோல்ல அந்த ஐக்கிய பாவம் என்பது வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்குது. சோ நம்ம இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐக்கிய பாவத்துக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண. காலையில கிரியாக்கு வந்தவங்கள செல்வியம்மாக்கெல்லாம் தெரியும் இல்லையா, எவ்வளவு நல்லா இருந்தது நம்ம பண்ண மெடிடேஷன் வந்து. அந்த மாதிரி அந்த மெடிடேஷன் பண்ண 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 கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் 24 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நமக்கு வந்து அந்த ஆத்மா அனுபவம் வரும். இதே பண்ண 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 வாழ்க்கையில நிறைய நேரம் வந்து அதுக்காக நம்ம செலவிடக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு சரௌண்டிங் வரும்போது நமக்கு வந்து அந்த ஐக்கிய பாவம் வரும் என்பது வந்து இந்த 8 9வது ஸ்லோகங்கள் வந்து நமக்கு சொல்லு. என்ன விஷயம்? ஆகார தியானமும் விழிப்பு நிலையிலும் ஒண்ணு. அகாரத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த விழிப்பு நிலை எப்படி எல்லாவற்றிலையும் பரவிருக்கிறதோ அது போல அகாரம் என்ற சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் வைப்ரேஷன், இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ். வாயை திறந்தாலே வரக்கூடியது வந்து அகாரம் தான்.
அது எல்லா 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 லாங்குவேஜும் எல்லா வேர்ட்ஸும் சர்வவியாபியாக இருப்பது போல இந்த விழிப்பு நிலை சர்வவியாபியாக இருக்கு. சரி, இதுக்கும் அதுக்கும் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், என்னையா பண்ணணுங்கிற அப்படின்னா, அந்த அகார நிலையில நீ இருக்கும் பொழுது விழிப்பு நிலையில இருந்தாதான் நம்ம தியானம் பண்ண முடியும். தூங்கும்போது தியானம் பண்ண முடியுமா? இல்லையா? அந்த விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது அந்த ஒரு ஐக்கிய பாவத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாகும் அப்படின்றது இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு ரெண்டு சத்தமா சால அடுத்த ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஸ்வப்ன அவஸ்தாவை பத்தி சொல்றது. விழிப்பு நிலை, இரண்டாவது பரிமாணம் ஸ்வப்ன நிலை இல்லையா? ஸ்வப்னஸ்தானக தைஜசக, அதெல்லாம் நமக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு. உக்காரக த்விதீய மாத்திரை, அதுதான் இரண்டாவது மாத்திரை. உத்கர்ஷா உபயத்வா யக ஏவம் வேத சக ஞானஸ்திதக அப்படின்னா, இந்த ஒரு பெரிய விஷயம் இங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சொப்ன நிலை என்பது இரண்டாவது நிலை, அது நம்ம தைஜசன் சொல்லியிருக்கோம். இது இரண்டாவது உகாரம். உகாரம் அந்த இரண்டாவது நிலையை நமக்கு சொல்றது. இதுக்கும் உகாரத்துக்கும் இந்த இரண்டாவது நிலைக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அங்க ரெண்டையும் நம்ம ஐக்கியப்படுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி இது ரெண்டும் எப்படி ஒண்ணு அப்படின்னா, ஓம் சொல்லும்போது ஆகாரம் இங்க ஏற்பட்டு மகாரம் இங்க முடியுது. இது நடுவுல அந்த சவுண்ட் வைப்ரேஷன் உருண்டு திரண்டு மேல போய் உட்காருது இல்லையா? அதனால அந்த உக்காரம் எப்படி உத்கர்ஷக மேலோங்கி அப்படின்பது ஆவை விட ஓம்ல வரக்கூடிய அந்த உக்கார பகுதி ஏற்றமுடையதாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ விழிப்பு நிலை ஏற்ற முடியதா, கனவு நிலை ஏற்ற முடியதா? எப்படி நீ கனவு நிலை போய் ஏற்ற முடியுதுன்னு சொல்ற? விழிப்பு நிலையில் தானே ஞானம் வருது அப்படின்னு எல்லாம் நமக்கு கேட்க தோணுது இல்ல? எனக்கு கேட்க தோணுது. ஓகே, அந்த மாதிரி கேட்கும்போது விழிப்பு நிலை என்பது வெளி உலகத்தை அனுபவிக்க கூடியது. இப்ப நீங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, காதுல கேட்டு இந்த உடல் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட மனசு என்ன சொல்லுது, இது ரைட்டா, இது எனக்கு புரிஞ்சுதா இல்லையா, இது இன்னும் ரொம்ப 8:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் இவ நிறுத்தலையே அப்படின்னு மனதுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விழிப்பு நிலையில வேலை செய்யக்கூடியது கான்சியஸ் மைண்டு. ஆனா இந்த கான்சியஸ் மைண்டுக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடியது அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். சோ இப்ப சப்கான்சியஸ் மைண்ட் பெருசா, கான்சியஸ் மைண்ட் பெருசான்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதான் ரெபாசிட்டரி. அங்கேருந்தா எல்லாம் நான் இப்ப இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு என்னோட கான்சியஸ் மைண்ட்ல நான் அத உள்ள சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு கருவூலமா வச்சுக்க. அந்த கருவூலத்துல இருந்து வர்றது இல்லையா எண்ணங்கள். அப்ப அந்த கருவூல பேங்க் டெபாசிட் பெருசா, என் பர்ஸ்ல இருக்க பணம் பெருசானா பேங்க் டெபாசிட் தான் ஜாஸ்தி இல்லையா? அந்த மாதிரி அந்த ரெபாசிட்டரி ஆஃப் ஆல் உணர்வுகள் அடங்கிய நிலை, உணர்வுகளின் தொகுதியாக இருக்கக்கூடிய என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஒரு உயர்வு நிலை, ஏற்றமான உடையதாக இருக்கிறது. அதனால எப்படி அகார உகாரத்துல உகாரம் ஏற்றமாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய ஆத்மாவும் அப்ப எதுவா இருக்கேன்? ஆத்மா தைஜசனா இருக்கேன். தைஜசன் என்ன பண்றான்? ஏகத்துக்கு இப்போ நீங்க கனவுன்னு மட்டும் இல்ல, நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவது பரிமாணம் என்பது கனவு மட்டும் கிடையாது. நம்ம பேசாம உட்காந்து நம்ம ஏதோ அப்படியே ரீல் விடுவோம் இல்லையா மண்டையில, ஏதோ யோசிச்சுட்டே இருப்போம், நாளைக்கு ஏதோ பண்ணணும்னு ஒரு அதுக்காக ஒரு பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு யோசிப்போம். இல்லைன்னா நம்ம பொண்ணு என்ன பண்ணிட்டு இருப்பாளோ, லண்டனுக்கு போலாமா, அமெரிக்கா. இது எல்லைகளை கடந்தது. நான் இங்கேருந்து லண்டன் போனா எனக்கு பாஸ்போர்ட் வேணும், எனக்கு விசா வேணும். ஆனா நான் மனசுல லண்டன் போலாம், நான் இன்னும் ஆப்பிரிக்கா போலாம், அமெரிக்கா போலாம், எங்க வேணா போலாம்.
அந்த மனதுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அதனால இந்த கனவு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது நிலைக்கு கட்டுத்திட்டங்களே கிடையாது. நான் எங்க வேணா போலாம், எப்படி வேணாலும் போலாம். அந்த மாதிரி அந்த ஒரு சர்வ வியாபியாக இருந்து அதை ஏற்றத்துடன் இருப்பதால இந்த இரண்டாம் பரிமாணம் உகார தியானத்துடன் அத ஐக்கியப்படுத்தணும். சோ இந்த உகார தியானத்துல என்ன, என் மனது, இது என்னுடைய மனது, எல்லாருடைய மனதையும் எல்லாருடைய கான்சியஸ்னஸையும் தன்னுடைய கான்சியஸ்னஸ் ஆக வைத்திருக்க கூடியவன் இரண்ய கர்ப்பன். சோ இரண்ய கர்ப்பனில் ஒரு பகுதி நான் அப்படின்னும் போது இந்த மனதால இன்னொரு மனதை நான் காயப்படுத்த முடியாது. இந்த ஐக்கிய பாவம் வரணும். எப்படி? இந்த தைஜசன் என்னக்கூடிய என்னுடைய மனம் இரண்ய கர்ப்பன் என்ற பெரிய மனதின், ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் தட் பிக் மைண்ட். அந்த பெரிய மனதின் நான் ஒரு பகுதி. ஒரு பகுதி இன்னொரு பகுதியை துன்பப்படுத்தவோ அதை காயப்படுத்தவோ இயலாது என்பதை நான் உணரும் பொழுது I should feel that I belong to them and they belong to me. அந்த belongingness வரும்பொழுது அந்த வேற்றுமைகள் அகன்று நீ பெருசு நான் பெருசு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்றது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. அந்த ஒரு ஐக்கிய பாவம் எனக்கு வரணும் அப்படின்னா நான் இந்த தைஜசனும் இரண்ய கர்ப்பனுடன் சேர்த்து வச்சு ஒன்னா நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு அந்த ஒரு நிலை வரும் அப்படின்றதுக்காக இந்த உட்கார தியானம் பண்ணணும். உட்கார தியானம் எப்படி பண்றது? ஒண்ணும் கிடையாது. நம்ம கண்ணை மூடி தியானம் கூட பண்ண வேண்டாம். நம்ம வேலை பண்ணும் போதே மனசுக்குள்ள அவன் என்னன்னோ சொல்லிட்டான், யாரு சொன்னா, என்னோடைய இப்ப நானே தெரியாம மூஞ்சி கழுவும்போது கண்ணை குத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மூஞ்சி இப்படி கழும்போது என் விரல் கண்ணை குத்திடுச்சு அப்படின்னு இந்த விரல் என் கண்ணை குத்திச்சுன்னு விரல வெட்டியா போட்டுறோம் இல்லையா? சரி, இட்ஸ் ஓகே. நம்மளோட ஃப்ரெண்டு தானே இந்த மாதிரி சொல்லிட்டான், நம்மளோட குரூப்ல இருக்கிற ஆள் தானே சொல்லிட்டான் அப்படின்றத ஒரு பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஐக்கிய பாவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லெவல்ல, ரெண்டாவது லெவல்ல, மூணாவது லெவல்ல, பெரிய லெவல்ல நம்ம இந்த ஐக்கிய பாவத்தை நமக்குள்ள டெவலப் பண்ணிட்டே போகணும் அப்படின்றதுதான் இத ஒரு சரி. அப்ப அதுல ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் 2 சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னா, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், எல்லாவற்றிற்கும் முதன்மையானவன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா இந்த இரண்டாவது நிலைக்கு என்ன பெரிய ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்? அதனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா, இது உயர்வு நம்ம சொல்லிட்டோம், அது ஒண்ணு. இன்னொன்னு இது ஒரு பாத்தாக இருக்குது. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்கம். இந்த சேத்தோமுகம் நம்ம போன அப்பவே பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து ஒரு பாத்தாக இருக்குது, வழியாக இருக்கிறது. நான் தூங்குனா கனவுக்கு போவேன், கனவுல இருந்து நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவேன். இரண்டுக்கும் அதே மாதிரிதான் உக்காரம் என்பது அகாரத்துக்கும் மக்காரத்துக்கும் இடையில இருப்பது. அது போல இதுவும் ஒரு இடைநிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்புறமா இதுல என்ன பெரிய இதுன்னா, இந்த உகார தியானம், அதாவது இந்த ஐக்கிய பாவம் வந்த ஒரு ஞானி அவன் ஒரு குருவானான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சரை விட்டுடுப்பா, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர்ப்பா. நான் கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கும்போது என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல என் கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 40 பேரும் இவன் நல்லா படிக்க மாட்டான், அவன் சரியான ரவுடி, இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், இப்படி நான் அந்த 40 பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு இருக்கும்போது என்னால எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு பாடத்தை உருப்படியா எடுக்க முடியாது. இவனும் 12th ஸ்டாண்டர்ட் பையன், இவனும் என் கிளாஸ் தான், அவனும் என் கிளாஸ் தான், என் கிளாஸ் பையனுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னும் போது நான் அவனை பார்க்கும் ஒரு நோக்கம், கண்ணோட்டம் மாறிடும். அந்த கண்ணோட்டம் மாறும்போது நான் அந்த பையனை கேவலப்படுத்துவேனா, அந்த பையனை நான் காயப்படுத்துவேனா, அந்த பையனை நான் ஒதுக்குவேனா?
இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து நமக்கு இந்த ஐக்கிய பாவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய செகண்ட் நேச்சர் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு குருவுக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் இருந்தானா அவர் வந்து நல்ல உன்னதமான சிஷ்யர்களை தான் உருவாக்குவாங்க. அப்படி இப்ப இந்த டீச்சர் வந்து அந்த மாதிரி ஐக்கிய பாவத்துல இருந்தானா என்னோட பசங்களுக்கு எல்லாருக்கும் என்கிட்ட ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க சந்தேகத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் இன் லேர்னிங் த சப்ஜெக்ட் வில் பி மோர். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குரு இருக்கும் பொழுது அந்த குரு வந்து உன்னதமான ஒரு சிஷ்யவர்களை உற்பத்தி பண்ணுவான். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னா இவனுடைய குலத்தில் நீச்சமான ஒரு பிறவிகள் வந்து பிறக்கவே பிறக்காது. அதாவது ஞான பாதையிலே இல்லாத அக்ஞானியா இருக்கக்கூடிய ரொம்ப எல்லா விதமான கெட்ட குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அது எந்த மாதிரி ஆத்மா? அது பண்படாத ஆத்மா. இன்னும் அது வந்து எல்கேஜி யூகேஜி கூட தாண்டாத ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை எடுத்து யாரும் 12th ஸ்டாண்டர்ட்ல உட்கார வைப்பாளா? மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஆத்மா இந்த மாதிரி ஒரு குலத்துல பிறப்பதற்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னும் மகாரமும் அந்த கடைசியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம சொல்லி முடிச்சிடலாம். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சுங்க. ஜெய் குருதேவ். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம்.